ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்ஃபேஸ் செட்டிங்ஸில் ட்ரான்ஸ்பரன்ஸ் கர்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல்-கே. ஆல்ரெடி நான் இன்டர்ஃபேஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அப்படி கண்ட்ரோல்-கே வேலை செய்யலைன்னா எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல், இன்டர்ஃபேஸ், ஃபைல் ஹேண்ட்லிங் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து கர்சரை பற்றி பார்ப்போம். கர்சரில் வந்து பெயிண்டிங் கர்சரில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட், ப்ரீசியஸ், நார்மல் ப்ரஷ் டிப், ஃபுல் சைஸ் ப்ரஷ் டிப் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரஷ் வேணுமோ அந்த மாதிரி ப்ரஷ் வந்து மாறும். நீங்கள் நார்மல் ப்ரஷ்ஷை எப்பவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரஷ், ப்ரீசியஸ் ப்ரஷ் எல்லாம் வேண்டாம், எப்பவும் நார்மல் ப்ரஷ் இருக்கட்டும். இது போக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டில் வேணுன்னா அந்த இங்க் ஃபில்லர் வந்து மாறும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது எப்பவும் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். கர்சர் வந்து எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கர்சர் செட்டிங்ஸு வேணுன்னா மாற்றிக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும் நான் எப்போ யூஸ் பண்ணுறது. அது போக ப்ரஷ்ஷோட ப்ரிவ்யூ நமக்கு என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் பார்த்துக்கலாம். ப்ரஷ் கலர் பிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் டிஃபால்ட்டாகவே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நம்ம அதையும் மாற்ற வேண்டாம், அதே இருக்கட்டும். அது போக ட்ரான்ஸ்பரன்ஸ் அண்டு கேமோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ட்ரான்ஸ்பரண்ட்டில் பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா கிரிட் சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் வச்சிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் வச்சிங்கன்னா மீடியமாக தெரியும். இது பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் எந்த இதுவுமே ஃபோட்டோஸ், இமேஜஸ் எதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். அது போக லார்ஜில் வச்சோம்னா ரொம்ப மேக்ஸிமம் சைஸில் தெரியும். இது நம்ம எப்பவும் போல் மீடியம்லேயே இருக்கட்டும். அது போக நமக்கு என்ன மாதிரி கலர் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். டார்க் வச்சிங்கன்னா டார்க் கலரில் காட்டும். ரெட்டு வச்சிங்கன்னா ரெட்டு, அந்த மாதிரி என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் வச்சுக்கலாம். அப்புறம் கேமட்டிக் வார்னிங் வந்து எப்படி காட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான வார்னிங் காட்டுறது. கலரில் வந்து நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வார்னிங் காட்டுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இது கேமட்டிக் வார்னிங். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி. ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, நேம் கம்மி பண்ணிக்கிறதுனா கம்மி பண்ணிக்கலாம், ஹெச் பண்ணிக்கிறதுனா ஹெச் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி அப்படி தான். அது போக இதில் பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் ரூலரில் பார்த்திங்கன்னா பிக்சல், இன்ச்சு, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட்ஸு எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ரிஃபரன்ஸு. டைப்பில் வந்து பாயிண்ட்டு, பிக்சலு, மில்லிமீட்டர் அந்த மாதிரி எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். காலம் சைஸ் வந்து 180, கட்டர் வந்து 12 பாயிண்ட் தள்ளி வர மாதிரி, கட்டர் வந்து 12 பாயிண்ட் தள்ளி வர மாதிரி வச்சுக்கலாம். அது போக பிரிண்டிங் ரெசல்யூஷன் 300, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 72 இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும்போது. அது போக கைட்ஸ் அண்டு கிரிட் அண்ட் ஸ்லைஸ் இதில் பார்த்திங்கன்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்போது டிஃபால்ட்டாக வந்து சியான் இருக்கும். அது போக ஸ்டைல் லைனில் வந்து டேஷ்ட் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது போக நமக்கு என்ன கலர் வேணுமோ மெஜெண்டா, ஸ்மார்ட் கைடுங்கிறது நான் பின்னாடி வர கிளாஸில் சொல்கிறேன். லைட் ப்ளூ என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். மெஜெண்டா வந்து டிஃபால்ட் கலரு. கிரிட்டு வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். இந்த கலரில் வேணும் இந்த கலர், எல்லோ கலர் வேணும் எல்லோ கலர், அந்த மாதிரி எது வேணால் செட் பண்ணிக்கலாம். கிரிட் லைன் வந்து 2 சென்டிமீட்டருக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அவனே கொடுத்துருக்கான். அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கிரிட்டில் மாற்றிக்கலாம். ஸ்லைஸும் அதே மாதிரி தான், சேம். இப்போ எல்லாமே ஈஸியாக போயிடுச்சு. CS6 ரொம்ப அட்வான்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி பழைய வெர்ஷன்லேயே இருக்குது, பட் இன்னும் அட்வான்ஸாக வந்து இதில் தான் இருக்குது. அது போக நமக்கு என்ன ப்ளக்கின்ஸ் வேணுமோ அந்த ப்ளக்கின்ஸை அடிஷ்னல்னு கொடுத்துட்டு எந்த ப்ளக்கின் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். டைப்பில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டைப் பண்ணணும், யூஸ் ஸ்மார்ட் குவாட்டாஸ்
அந்த மாதிரி நமக்கு ஈஸ்ட் ஏஷியா வேணுமா, மிடில் ஈஸ்டர்ன் வேணுமா, எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அது போக 3Dயில் வந்து என்ன 3Dயில் எவ்வளோ ஜிபி ரேம் இழுக்கணும், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். 3Dயில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஒரு நாள் நான் வந்து 3Dயில் வந்துட்டு என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 3D எப்படி எஃபெக்ட்கான க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து இன்னொரு டுட்டோரியலில் நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ஏதாச்சும் குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.